அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு அறிவியல் ஆன்மீகத்தினுடைய விரிவாக்க பகுதியாக 16வது பகுதியை உங்களிடம் பதிவு செய்கின்றேன். இதனுடைய தலைப்பு என்னவென்றால், கற்க கசடர தொட்டனைத்து ஊரும். எல்லையற்ற சக்தியினை உணர்ந்து கற்க கசடர கற்பவை கற்றபின் செய்தால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆற்றலும் தொட்டனைத்து ஊரும் அறிவு என்று கூறுவோம். கற்றனைத்து ஊரும் அறிவு என்று கூறுகிறார்களே, அது நடக்கும். சரி, இதை எப்படி சாதாரண மனிதனும் செய்வது? இறுதியாக அடைவது வேறு. ஆனால் இந்த உலகியலே நீங்கள் இருப்பது உலகியலில் நான். அதற்கு மிக 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 அவசியமானது மன அழுத்தமற்ற, மன இறுக்கமற்ற, மருத்துவ சிக்கல் இல்லாத அமைதி, ஆரோக்கியம், அப்புறம் ஆனந்தம் வச்சுக்கோங்க. இந்த அமைதியும் ஆரோக்கியம் எங்கே நடக்கிறது? இந்த உடம்பிற்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அமைதி எப்படி வருகிறது? இந்த உடம்பிற்குள்ளே வருகிறது. எப்போதெல்லாம் 100% எண்ணம் இல்லாமல், நினைப்பில்லாமல் இருக்கிற ஒரு நேரத்தில் தான் இந்த உடம்பே முழுமையான அமைதி பெறும். அப்படியே கொஞ்சம் அறிவியலாக புரிஞ்சுக்கலாம். உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் அமைதி பெறுகிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை செயலே தியானமாக்கி ஒவ்வொரு செயலையும் தியானமாக்கும்போது, அந்த செயலில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதிலே நீங்கள் இன்வால்வ் ஆகி நுழைஞ்சு தியானமாகி அதுக்குள்ளே கரைந்து போகும்போது கூட, இந்த உலகத்தையும் இடத்தையெல்லாம் மறந்து போகும்போது கூட, அதை நாம் மெடிடேட்டிவ் ஸ்டேட் என்று சொல்லும்போது கூட நீங்கள் 100% பரிபூரண அமைதியை பெற முடியாது. ஏனென்றால் அங்கே விழிப்பு நிலையோடு, முதல்ல விழிப்பு நிலை இல்லாமல் ஒன்றில் இயங்குவோம். ஒரு செயலில், அது சாதாரண செயலிலிருந்து எடுத்துக்கோங்க, சமைக்கிறதுலேருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது வேறு எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது என்னன்னா, எந்த செயலை செய்கிறோமோ அந்த செயலுக்குரிய பொறிகளோடும் புலன்களோடும் அந்த செயலை மட்டுமே நினைத்து, அந்த செயலுக்குரிய நேரத்திற்குள் ஒரு நிமிடம் கூட டைவர்ஷன் இல்லாமல் அந்த செயலை மட்டுமே நினைத்து, ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் ஒழுங்காகவும் உண்மையாகவும் செய்து முடிக்கலே அந்த செயலுக்குரிய தியானமற்ற தியானமாகும். அதுதான் ஜென் ஃபிலாசபி. காஃபியை குடிக்கும்போது கூட அதை மட்டும் குடிங்கன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் சரியான விஷயம். டீ குடிக்கும்போது கூட. ஆனால் நான் எதை குடிக்க வேண்டும் என்று, நான் எதை குடித்தால், எதை சாப்பிட்டால், எதை செய்தால் என்னை எந்த விதமான அனாவசியப்படாமல் அது தியானமாகும் என்று சொல்வதற்கு இதுவரை முழு தத்துவங்கள் இல்லை. ஸ்வதர்மம் நிதனம் சிரேயஸ் என்று பகவத்கீதை கூறுகிறது. உன்னுடைய ஸ்வதர்மம் என்றால் உன்னுடைய சுயம், உன்னுடைய தனித்துவம், அப்படி வச்சுங்க, பேர் வச்சுங்க, ஸ்வதர்மம். அதில் ஈடுபட்டால் தான் நீங்கள் கம்ப்ளீட் ஆக முடியும். இதுதான் நமக்கு தெரியலையே. நமக்கு தான் என்னான்னு தெரியாமல் இருக்குன்னு தானே அஸ்ட்ராலஜிக்கு போகிறோம், ஜெமாலஜிக்கு போகிறோம், கடவுளை அந்த மூட நம்பிக்கையாக கடவுளை நம்புகிறோம். மூட நம்பிக்கை கொண்டு கடவுளை நம்புவது, சயின்டிஃபிக்காலாம் நம்புறதில்லை. சொன்னால் முடிஞ்சு போச்சு, அந்த சாமியார் சொன்னால் முடிஞ்சு. அப்போ என்ன செய்யணும்? அப்போ நீங்கள் ஒரு கலோக்கியலாம், நீங்கள் அமைதி ஆகணும்னா ஒரே விஷயம், எதை நினைக்கிறீர்களோ, எதை செயல்பட நினைக்கிறீர்களோ, எது நினைப்பாக வருகிறது? முதலில் எண்ணம், நான் இதை செய்ய வேண்டும். எதையாக இருந்தாலும் அவரவர்களுடைய தகுதிக்கும் ஆற்றலுக்கும்
அதை செய்யும்போது, அதை நினைக்கும் போதே அமைதி இருக்கணும். அடுத்து, எதை முயற்சி செய்கிறீர்களோ அதற்காக அப்பவும் அமைதியாக இருக்கணும். அப்புறம் எதில் ஈடுபடுகிறீர்களோ அப்பவும் அமைதியாக இருக்கணும். அந்த அமைதி என்பது எது என்னவென்றால், நீங்கள் மெய்யியல் ரீதியாக வேற, ஆனால் அறிவியல் ரீதியாக உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆற்றலை கட்டமைத்திருக்கக்கூடிய டிஎன்ஏவும் அதற்குரிய தேர்வு செய்யப்பட்ட அறிவுகளும். இப்போ ஒருத்தர் ஸ்போர்ட்ஸில் இருக்கார், அவர் பாடி ஸ்மார்ட்டில் இருக்கார். அந்த பாடி ஸ்மார்ட்டு தேர்வு, அவர் பாடி ஸ்மார்ட் எக்ஸசைஸ் எடுக்கிறாரு, ப்ராக்டிஸ் எடுக்கிறாரு, புல்லப்ஸ் எடுக்கிறாரு, அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் சேகரிக்கிறாரு, அதுக்கு வேண்டிய உணவை சேர்க்கிறாரு, அதற்குரிய பயிற்சிகளை சேர்க்கிறாரு, அதுக்குள்ளே ரீடுன்றது மாதிரி ப்ளே, ரிலாக்ஸ், ரெஸ்ட் அண்ட் ப்ளே 5 ஃபார்முலா வச்சுக்கோங்க. அதுக்கு 5 hours ஃபார்முலான்றது படிக்கிறதுக்கு ரீடு, ரிலாக்ஸ், ரெஸ்ட்டு, ரீஎனர்ஜி அண்ட் ரீடு. அதை அப்படியே அந்த 5 ஃபார்முலாவை கொண்டு வாங்க. ப்ளே, ரிலாக்ஸ், ரெஸ்ட், ரீஎனர்ஜி அண்ட் ப்ளே. அதுதான் உலகம் பூரா. அப்போ அதிலிருந்து கலக்கிறார் இல்லையா, அதிலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். இப்போ நான் படிக்கிறேன், திருக்குறளை படிக்கிறேன். திருக்குறளை படிக்கும்போது எனக்கு கற்க கசடர கற்பவை கற்றபின்னு ஒரு ஐடியா வருது. கற்க கசடர கற்பவை கற்றபின்னு ஐடியா வருது. கற்க கசடர கற்பவை கற்றபின்னு படிச்சுக்கிறேன். நிற்க அதற்கு தக வாங்க, 2வது வாங்க. இதை நான் போட 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 என்னுடைய மரபணு திறன்களை நான் வளர்ப்பதற்கு, அதை எவாலுவேஷன் பண்ணுவதற்கு, எவாலுவேட் பண்ணி எலிவேட் பண்ணுவதற்கு தன்முனைப்பாக்கி, அதாவது ஜெனட்டிக்கல் எவல்யூஷன் பண்ணி, ஜெனட்டிக்கல் எலிவேஷன் பண்ணி, அந்த எலிவேஷனை இன்னும் என்லார்ஜ், விரிவாக்கம் பண்ணி, அப்புறம் இன்னும் அதை வளம் குளிந்த விஷயமாக்கி கடைசியில் அதில் உச்ச அறிவை பெறுவதற்கு நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ல, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ல. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அப்படி பண்ணும்போது இப்போ நீங்கள் வாங்க, நீங்கள் ஒன்றை செய்கிறீர்கள். நான் முதலில் எபிசோடில், அதுக்கு முன்னால் எபிசோட் சொன்னேன், உங்களுடைய ஆற்றலை எது என்று நீங்களாக இருப்பதற்கு மரபணு திறனும் 100% ஒத்துப்போகணும்னு சொல்கிறோம். அந்த மரபணு திறன் என்பது என்னன்றதுக்கு தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்கேன். ரெப்படிஷன் தான், புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போய் உள்ளே போய் பார்த்து தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸை பார்த்து நான் பேசுகிறத பண்ணுங்கள். இது இந்த முனிப்புள் மெய்கிறதில்லை, இது வாழ்க்கையவே உங்களை மாற்றி போட்டு விடும். நான் பயிற்சியை கொடுக்கல. அந்த மரபணுத்துறையில் எந்த மரபணுத்துறை என்னை முதல்நிலையில் இருக்கிறது. இப்போ இளையராஜான்னு சொல்கிறதுக்கு மறுபடியும் இசை அப்படி வச்சுங்க. ஒன்று அவருக்கு அதுதான் முதல் முறை. ரமணருக்கு நேச்சுரலிஸ்டிக், உசேன் போல்ட்டுக்கு பாடி, இப்படி ஒவ்வொருத்தராக பார்த்துங்க. ராமானுஜத்துக்கு மேத்ஸ், உங்களுக்கு என்னான்னு பார்த்துங்க. அப்படி எந்த மரபணு திறனை பற்றி நாம் இனம் கண்டு அதில் எந்த மரபணு திறன் அதிக அளவு இருக்கிறோம் அதை எப்படி புரிஞ்சுக்கிற முடியும்? சாதாரணமாக புரியாது. ஆனால் பார்க்குறதெல்லாம் வரைய சொல்லும். படித்ததில்லை வரைவலை பற்றி, வரைவு கல்லூரி போய் படித்ததில்லை, ஆனால் வரைய சொல்லிக்கிட்டே இருக்கும். சிங்கிங்கை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஆனால் சிங் பண்ண தொடங்கிடுவோம், பாட ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கு தான் இளையராஜா கூட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எளிமையாக தெரியன்றக்காக. அவர் ஒன்றும் ஆரம்பத்திலே மிகப்பெரிய இசை பாரம்பரியம், அந்த ஒரு 100 வருஷம் அதெல்லாம் வரவே இல்லை அவர். அப்போ அவரை இழுத்துருக்கு. இதைத்தான் சொல்கிறேன், கலோக்கியெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எது அமைதியை கொடுக்கும் என்றால், உங்களுடைய மரபணு திறனை உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை இழுக்கும். எதை பார்த்தாலும் 64 கலைகளில் எதை பார்த்தாலும் இழுக்கும். அப்போ தான் சொல்லுவீங்க, எனக்கு சிலம்பம் பிடிக்குது, எனக்கு கராத்தே பிடிக்குது சொல்கிறீங்களா இல்லைங்களா? எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு அது உங்களுக்கு? நீங்கள் என்ன பயிற்சி பெற்றீங்க?
இது கொஞ்சம் இதை நீங்கள் புரியுறதுக்காக மறுபடியும் சொல்லுங்கள். திருவள்ளுவர் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார்? இயேசு எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார்? ரமணர் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார்? ரைட் சகோதரர்கள் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தவர்கள்? இப்படி கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா, அதே மாதிரி இன்றைக்கி கிராமத்தில் இருக்க சிறுவர்களெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, பள்ளி மாணவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஒன்று தெரியுது இல்லையா, நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்து நடக்கிற விஷயம் இல்லை, அங்கே தான் நம்ம நினச்சிக்கிறணும். ஆல்ரெடி நம்மளுடைய பிரெயினில் பல ஆயிரக்கணக்கான மரபணு திறன்கள் இருக்குது என்பதை அறிவியல் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ப்ரூஸ் லிப்டன் போன்றவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. இதை ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, அந்த மரபணு ரீதியாக உங்களுக்கு முதல் மரபணு எது உங்களை இழுக்கும் பாருங்க, அதிகமான அந்த இடத்துல நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுடைய மரபணு திறன் எது என்பதை. இஜிக்கு போவேனா, இஜிக்கு போவேனா, பெட் ஸ்கேன் போவேனா, எம்ஆர்ஐ போவேனா, எதுக்குமே போனால் இழுக்கும். உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கும், செய்கிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு உங்கள் அப்பாவெல்லாம் விரும்ப மாட்டாங்க, அது பிடிக்கும். நான் சொல்கிறது நேர்மறையான கலைகள், நேர்மறையான பண்பாடுகள், நேர்மறையான கலாச்சாரங்கள் தான் சொல்கிறேன். இழுக்கும். அப்படி பார்க்கும்போது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும், அது இழுத்து அதுக்குள்ளே செயல்பட தொடங்கி அதில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும் போதே ஒரு விதமான ஒரு 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 மெலோடியஸ் டவுசினஸ் உருவாகும். அதுதான் மெடிடேட்டிவ் ஸ்டேட். இதை அப்படியே திருப்பி போடுங்க. அது மாதிரி இது 2ஆம் நிலை, 3ஆவது நிலை, 4ஆவது நிலை. இது என்ன நிலைன்னா, ஒருத்தனை பார்ப்போம், பார்த்த உடனே இரிட்டேட் ஆகும். அதாவது இதில் 2 விஷயமாக புரிஞ்சுக்கிறணும். ஏற்கனவே இவர்களெல்லாம் தப்பானவர்கள் என்று நினைத்துக்கிட்டே இருந்து பார்த்து பிடிக்காமல் இருக்கதே நான் சொல்ல வரலை. ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பா சொல்லி கொடுத்துருப்பார், இந்த பசங்கள்லாம் மோசமானவங்க, இந்த இனத்தில் இருக்கவங்களா இப்படி, இந்த மதத்தில் இருக்கவங்களா இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஜாதி வரியே சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும், ஒரு ப்ளீச்சிங் ஏற்படும், ஒரு 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 என்ரிச்சிங் ஏற்படும் நமக்குள்ளே, நம்மளை அறியாமலே. அந்த தூண்டல் நாம் ஏற்கனவே சேமித்து வைத்த அறிவோடு இருக்கிறது, அது இல்லை. கொஞ்சம் சயின்டிஃபிக்காக புரிஞ்சுக்கணும். வள்ளுவருக்கு ஏன் இப்படி தூண்டுச்சு, இவ்வளவு எழுத? அவர் எத்தனை அரசாட்சி வச்சுருந்தாருலாம் கிடையாது, எத்தனை டாக்டரேட் முடிச்சிருக்கான்னு தெரியாது. மருந்து அதிகாரத்தில் அவர் எழுதியிருக்கலாம். பார்த்தா இன்றைக்கி இருக்க டாக்டர் கண்ணன் போன்றவர்கள்லாம் பல ஆயிரக்கணக்கான டாக்டர்கள் அதை அக்செப்ட் பண்ணித்தாகணும். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்னு சொன்னால் வியாதியே கிடையாது. டாக்டர் சொக்கலிங்க சொல்கிறது மாதிரி அழகாக சொல்லுவாங்க, உணவில் முறை இருக்கணும், உடல் பயிற்சியில் முறை இருக்கணும், உணர்வில் முறை இருக்கணும். அந்த கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா சரியாகணும். அழகாக சொல்லுவார். ஒரு 3-4 விஷயம் ஃபஸ்ட் கிளாஸ் சொல்லுவார் டாக்டர் சொக்கலிங்கம். நான் இதை ஏன் கூறுகிறேன் என்றால், நீங்கள் முதல் தொடக்கத்தில் பிகினர்ஸாக ஆன்மீகத்தை அடைய வேண்டும், இறைவனை அடைய வேண்டும், காஸ்மிக் இன்டெலிஜென்ஸை அடைய வேண்டும், கடவுளாக தத்துவம் அசி நான் அதுவாக மாற வேண்டும் இணைக்க துடைப்பவர்களுக்கு, அதிகமாக துடிப்பவர்களுக்கு, யாருக்கு இல்லாமல் இல்லைங்க, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ன்றது இந்த கடவுள் தன்மையை அறிவதற்கு ஒட்டுமொத்த இன்றைக்கி 800-900 கோடியில் இருக்க ஒவ்வொருத்தனும் விரும்புவான். புரிஞ்சுக்கங்க. யாரோ ஒரு சில பேர் பேசிகிட்டு இருப்பான், அப்புறம் குறிப்பிட்டதுன்னா நாங்கள் இயற்கையை சொல்லுகிறோம்ன்றாங்க. இயற்கை எப்படிப்பா படைக்கப்பட்டதுன்னு கேட்டால் நண்டுக்குருவாங்க. நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். அப்போ எது அமைதி உங்களுக்கு கொடுக்கும்? இப்போ கலோக்கியெல்லாம் இதுதான் எனக்கு அமைதி கொடுக்கிறது. எது அமைதி? பார்த்தால், கேட்டால், ருசித்தால், நுகர்ந்தால், திரும்பி அதை நினைவு செய்தால், சுய அளவு செய்தால், கலந்தாய்வு செய்தால், இப்படி எல்லாமே எடுத்துக்கணும். எல்லா விஷயத்துலேயும் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய அப்படியே கேட்டுக்கிட்டு அப்சர்வேஷன் வித்தவுட் அப்படியே உட்காந்துருவீங்க, தியானம் மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி ஒரு நிகழ்வு இருந்துச்சுன்னா, அப்படி ஒரு நிகழ்வு உங்களுக்கு இருக்குது. அதுதான் எது அமைதி கொடுக்கிறதோ, எது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறதோ, எது உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறது, சின்ன விஷயமா இருக்குது.
ஒரு சின்ன சாக்லேட் சாப்பிட்றீங்கன்னு வச்சு, ஒரு 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 சிப் காஃபி சாப்பிட்றீங்கன்னு வச்சு, காஃபிலே 1000 வகையாக போடுறாங்க. அந்த எது எனக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? சரி, அமைதி என்பதுக்கு மீனிங் தெரியும் இல்லையா? அன்புக்கு மீனிங்கெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அமைதி, அதை நினச்ச உடனே உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் அப்படியே அமைதியாக இருக்கும். அதான் முக்கியம். நீங்கள் நினைக்கிறீங்க அமைதினா மூளையில் மட்டும் நடக்கிறதுன்னு. உடம்பில் இருக்கக்கூடிய 37 ட்ரில்லியன் செல்ஸ்லேயும் நடக்கிறது. அந்த கனெக்டிவிட்டியை தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் தி காஸ்மிக் கனெக்ஷன். நினைப்பு என்பது மூளையிலிருந்து எழக்கூடிய ஒன்று. ஆனால் அந்த நினைப்பு என்பது சுவாமி விவேகானந்தர் அடிக்கடி சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அந்த எண்ணத்தை சார்ந்து மனத்தில் அந்த எண்ணமும் மனமும் சார்ந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் சேர்ந்தடையும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இசை கேட்குறோம் நம்ம. ஏன் இசையில் எல்லாரும் மயங்குறோம்னு அடிக்கடி சொல்கிறேன். ஏற்கனவே நான் போன எபிசோடில் சொல்லியிருக்கேன். இசை என்பதில் ஏன் மயங்குறோம்னா, இசை எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவணுவான விசையும் இயக்கமும் ஓசை நிறைந்தது, இயக்கம் நிறைந்தது. ஓசையும் இயக்கமும் நிறைந்த அத்தனைக்குள்ளும் இசை இருக்கிறது. அவ்வளோதான் வச்சுக்கோங்க. அப்போ அந்த இசையை நீங்கள் உணர்ந்த உடனே அதுக்குள்ளே யாராக இருந்தாலும் இசையே தெரியாமல் இருக்கும். ஆனால் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப அது பிடிக்குது சார். எப்படி பிடிச்சது? நான் ஏற்கனவே அதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு எபிசோட். நீங்கள் அதுவாக இருக்கிறீர்கள். அந்த இசையை பற்றி என்னுடைய கருத்தை நான் எழுதியிருந்தேன். அந்த இசையை பற்றி எழுதினதை ஒரு சின்ன இதோடு சேர்த்துக்கிறேன். ஏனென்றால் எனக்கு அமைதி கொடுத்தது, எனக்கு எழுதுவதற்கு அமைதி கொடுத்தது ஒன்று, நான் கேட்பதற்கு அமைதி கொடுக்கிறது. அப்போ அந்த அமைதிக்காக நான் ஒன்றை எழுதியிருந்தேன். அதை உங்களுடைய பார்வைக்காக நான் எழுதுகின்றேன். அதை கொஞ்சம் பார்க்கலாம், நீங்கள் கேட்கலாம். இசை எவ்வளோ ஒரு எந்த வருஷம் எழுதியிருக்கின்றது எனக்கு தெரியல. இதோடைய பிரிண்ட் ஆனது 2008 பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னால் எழுதியிருக்கேன் நான். இதோட சேர்த்துக்கிறேன். இசை தலைப்பு. இசை என்பது பிரபஞ்சத்தின் முதல் உச்சரிப்பு. உணர்வில் கலந்து உயிரில் மூழ்கி ஆன்மாவை குளிர வைக்கும் ஆகர்ஷணம். இறையை கடவுளையே இறையை ஏகாந்தத்தில் மயக்கும் இணையில்லா மந்திரம். இசையின் மூலம் அறிந்தால் முற்றும் துறக்கலாம், முழுமை புரிந்தால் சொர்க்கத்தில் மிதக்கலாம். உயிரின் ஆயுளை உடனடியாக நீட்டிக்கும் சூட்சும சிரஞ்சீவி. மருத்துவத்தையே வெல்லும் மருந்து. மரணத்தையே மறுதலிக்கும் மந்திரம். இறை தொடர்பின் இங்கித பாலம். இதயத்தை இளமையாக்கும் இணையில்லா தென்றல். சுயத்தை மறக்க வைக்கும் சூட்சும ஆராதனை. பயத்தை போக்கிடும் பரவச மோகன சூத்திரம். நயத்தை வரவைக்கும் நளின மந்திரம். இறைவனின் சாசனத்தில் எழுதப்பட்ட இங்கித கோலம். இதயங்களை சங்கமமாக்கும் ஈடு இணையற்ற பாலம். நெஞ்சை பஞ்சாக்கும் நிரந்தரம். பிஞ்சையும் பஞ்சாக மாற்றும் கொஞ்சம் மழைய ஆயுதம். படபடப்பை பறக்க வைக்கும் பரபரப்பில்லா பரிமாணம். படபடப்பை பறக்க வைக்கும் பரபரப்பில்லா பரிமாணம். படற்பூரணமாய் பரிணமிக்கும் மின்சாரம். தியானத்தின் ஆணிவேர். தெய்வீகத்தின் பெட்டகம். பூரணத்தின் பிம்பம். தென்றலையும் நாணச் செய்யும் திவ்ய மலர். விஞ்ஞானத்தை மிஞ்சிவிடும் மெய்ஞான பேரின்பம். உயிர் உரிமத்தை நீட்டிக்கும் உணர்வுள்ள உன்னத உத்வேகம். உயிரின் கவசம். உணர்வின் பள்ளியறை. பஞ்சபூதங்களின் முத்திரை புத்திரன். மௌனங்களின் விடியல். மனங்களின் குழியலறை. ஆன்மாக்களின் அந்தரங்க சங்கமம்.
இறையையே ஏகாந்தத்தில் பறக்க விடும் ஏவுகணை, மரணத்தையும் வெல்லும் மாமருந்து, மலர் செடி மரத்தை மயக்கும் மந்திரபானம், மழையை பொழிய வைக்கும் மகாமேகம், அத்வைதம் தொட வைக்கும் ஆழ்நிலை தியானம், அனைத்தையும் அணைத்து கொள்ளும் அற்புத ஆகர்ஷணம், அகில உலகத்தையே அமைதி பெறச் செய்யும் ஆண்டவனின் அற்புத அவதாரம். இசை ஒரு இமயம், அதை தொடும் வரை, அதை தொட்டுவிட்டால் அது இறைக்கே நம்மை உயர்த்தும். இதை நான் ஏன் சொல்லியிருக்கேன்னு சொன்னால், உங்களுக்கு இப்படிப்பட்ட எது ஒன்று நம்மை அமைதிப்படுத்துகிறதா, என்னை பொறுத்தளவில் இந்த இசை என்னை அமைதிப்படுத்தினால் அதுக்குள்ளே போயிடணும். அப்படித்தான் அதுக்கு தான் இளையராஜாவை சொல்கிறேன். அவருக்கு எதை அமைதிப்படுத்துதோ அதுதான் இன்றைக்கி வந்து இதை பற்றி தொடர்ந்து பேச விரும்புகிறேன். எது அமைதியை கொடுக்கிறதோ, எது ஆரோக்கியத்தை கொடுக்கும், அதை செய்தாலே இறுதியில் அத்வைதம் தொடலாம் என்பது என்னுடைய அனுபவ கருத்து. மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.